சின்ன வயசுலயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இந்த வீட்டோட மகாராணி, எல்லாரும் தேடுற துளசி அம்மா, என்னோட செல்ல அண்ணி. அண்ணி, நான் வீடு ஃபுல்லா வீடியோ எடுக்கிறேன், சிரிங்க பார்க்கலாம், சிரிங்க. அக்கா, நீ என்ன அவனை துரத்திட்டு ஓடுற? இன்னைக்கு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி தான் நீயும் போட்டிருப்ப. நான் அவன்கிட்ட பந்தயம் கட்டினேன். நான் பந்தயத்துல தோத்துருவேன்னு கிண்டல் பண்ணுதான் இவனை. ஏன் இப்ப கண் கலங்குறீங்க? இல்ல புள்ள, தென்றல் ஞாபகமாவே இருக்கு. இப்ப அவ இங்க இருந்திருந்தா உன்னே மாதிரிதான் கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்போ எங்க இருக்காலும் என்ன செய்தாலும் எதுவுமே தெரியல. அவங்க நல்லாதான் அண்ணி இருப்பாங்க. இப்ப ஏன் நீங்க அவங்கள நினைச்சு ஃபீல் பண்றீங்க? நீங்களும் 5 வருஷமா அவங்கள தேடதான் செய்றீங்க. ஆனா அவங்க கிடைக்கலையே. அதே புள்ள, அவளுக்காவது என் ஞாபகம் வந்திருக்கணும்ல. கவலைப்படாதீங்க அண்ணி, கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வருவாங்க. நீங்க முதல்ல கண்ணை தொடைங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் உங்க முகமே அழகா இருக்கும். இவ்ளோ பெரிய விசேஷத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இப்படி கண் கலங்கி அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஆமால, நான் அழக்கூடாது. சரிங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? இந்த வீட்ல எங்க எல்லாரையும் எப்படி எல்லாம் பாத்தீங்க, அது எல்லாத்துக்கும் எங்க அண்ணி தான் காரணம். ஆனா எங்க அண்ணிய மட்டும் பாருங்களேன், எந்த மாற்றமும் இல்ல. அடுப்பு இருக்கு என்ன புள்ள, அந்த குச்சியை தூக்கிட்டு தள்ளி போ. வேலை இருக்குது, நீ அப்புறம் வா. அண்ணி, அங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா முறுக்கு புழிஞ்சிட்டு இருக்கீங்க. புள்ள, இன்னொரு 50 முறுக்கு தான் இருக்கும் புள்ள, புழிஞ்சிட்டு வந்துருந்தேன். அண்ணி, இதெல்லாம் கடையில ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ணி. அண்ணன் இப்ப வந்துருவான், நீங்க ரெடி ஆகுங்க, வாங்க. என் கையால எல்லாருக்கும் இனிப்பு பலகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கே முதலாளியம்மா நீங்க தான். ஆனா எப்ப பார்த்தாலும் இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கீங்களே. இது ஒரு வரம் புள்ள. எல்லாருக்கும் என் கைப்பக்கம் ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கும் மத்தவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படிதான். ஆமா, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, அயன் பண்றது, பாத்திரம் கழுவுறது, வீட்டை சுத்தம் பண்றது, அம்மாக்கு கை கால் பிடிச்சு விடுறது எல்லாமே உங்களுக்கு சுகம்தான். உங்களை திருப்திப்படுத்துறது சேதுவ ஸ்கூலுக்கு அனுப்புறது மட்டும்தான். சரிதானே? நீ சொல்ற எதுவுமே எனக்கு சிரமம் இல்ல புள்ள, சந்தோஷமா தான் செய்தேன். இது வெறும் துளசி ஊடுன்னு பேர்ல சொல்லக்கூடாது, எல்லாரோட மனசுலயும் நான் இருக்கணும். வேற நல்லா பேச கத்துக்கிட்டீங்க அண்ணி. ஆமா, சேது வந்தானே எங்க? அவனை நான் குளிக்க வைக்க அத்தை கிட்ட அனுப்பிட்டேன். சரி, நீங்களும் ரெடி ஆகுங்க அண்ணி. அண்ணன் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு வரான். ஆமா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. சரி சரி, நீ போ, நான் வரேன். சரிங்க அண்ணி.